பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்கள் வாழ்க்கையில அவர் உங்களோடு பேசும்படி வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற வழியாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ நீங்க பாவம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர் இலவசமா எல்லா பாவங்களையும் முற்றிலும், அவர் எல்லா பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா கழுவி எடுத்து எல்லா பாவத்துக்கும் இலவசமாய் அவர் மன்னிப்பு கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் அவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா, அதான் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதனால நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவர்தான் அப்படின்னு சொல்லி, அதனால நம்ம ஆண்டவர் நமக்காக இன்றைக்கு கூட, ஒருவேளை நீங்க பாவம் செய்துட்டு ஐயோ நான் எப்படி ஆண்டவர் மூஞ்சில விழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க வேதனையோட இருந்தீங்கன்னா, பாவம் செஞ்சுட்டேன், இனிமே போய் நான் எப்படி ஜெபம் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க இல்லாம, இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என் பாவங்களை எனக்கு மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நீங்க வாங்க, ஆண்டவரே இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, இனி அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு பலன் கொடுத்து நடத்துங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பாவம் செய்யாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாவம் செய்ய வேண்டாம்னு சொல்லி எழுதுற இன்றைக்கு உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். அவ்வளவு பரிந்து பேசுகிற தேவனுக்கு முன்னாடி நாம எவ்வளவு பரிசுத்தமாய் வாழணுங்கிறது நாம நினைக்கணும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. அப்போ எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் யாரு அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். இன்னைக்கும் பாருங்க, கோயில் எல்லாம் போய் கிடா வெட்டுறாங்க. அதுக்கு ஏன் வெட்டுறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தை அவன் அந்த பாவம் பண்ணினவங்களுக்கு தான் தண்டனை வரணும். ஆனா அவன் செஞ்ச பாவத்துக்கு அந்த கெடா என்ன ஆகுது, அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுது. அதனாலதான் நான் செஞ்ச பாவம் இந்த கெடாவோட ரத்தத்துக்கு அது போகட்டும் அப்படின்னு சொல்லி கெடாயை வெட்டுறாங்க. ஆனா அதுக்கு பதிலாக அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டுதான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சர்வ லோகத்தின் பாவங்களையும் மன்னிக்கிற கிருபாதார வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் இந்த பூமிக்கு வந்தார். சர்வலோகத்தின் பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிற ஒரே பரிகாரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேற எதையும் நான் இது பண்ணிட்டு என் பாவம்லாம் மன்னிச்சிருச்சுன்னு சொல்லி, என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவர் சொன்னா அது செல்லாது. உங்க ஒவ்வொருத்தருடைய பாவத்தின் மன்னிப்பிற்கும் ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற எதுவுமே வழி கிடையாது. பாவம் மன்னிப்புக்கும் இயேசுதான் வழி, பரலோகம் போறதுக்கும் இயேசு மட்டும்தான் வழி. இயேசு அப்படின்னா ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிக்கிற தேவன், ஜனங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன், அந்த அபிஷேகத்தோட அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய அந்த பரிசுத்த ரத்தம் தான் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து எல்லாருடைய அக்கிரமங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற வழியாய் இருக்கிறார். அப்போ எல்லாருடைய பாவத்துக்கும் ஒரே பரிகாரி யார் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அருமையானவர்களே, நான் பண்ணின பாவத்துக்கெல்லாம் எனக்கெல்லாம் மன்னிப்பே இல்லையா, என் பாவத்தை நான் எங்க போய் கழுவுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, எங்கெங்கயோ போறாங்க. என் பாவத்தை நான் எங்க போய் தொலைக்கிறது, நான் எங்க போய் கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரே ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக அவர் வந்தார், உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், உங்களுக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்து உங்களுக்காக அவர் ஒரு பரலோகத்திலே உங்களுக்காக வீடுகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
ஆம்பரியமானவர்களே, மனம் திரும்புகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்திலே அவரோடு கூட நித்திய நித்திய காலமாக ஆசீர்வாதமாயிருங்கள். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நல்ல வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய ஜனங்கள் ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்கல, அந்த காரியம் நடக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ காரியங்கள் நடக்கல, ஏன் இந்த வியாதி வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்டவரே அதுக்கு பின்னாடி ஆண்டவரே அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களா இருக்கும் ஆண்டவரே. அப்ப அவங்க ஸ்தோத்திரம் தகப்படே, அந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா நோய்களையும் குணமாக்கி ஆண்டவரே எல்லா அவர்களுடைய வாழ்க்கையிலே தடைப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பாவங்களை மன்னிக்கிற பாவ பரிகாரியாக எங்கள் ஆண்டவராக இயேசுவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கு இப்பொழுது மனம் திரும்பி பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் இறங்கி இந்த நிமிஷத்தில் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுடைய அக்கிரமங்களை நீக்கி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்டருளுங்க, மனஸ்தாபப்படுகிறவருடைய பிள்ளைகளுக்கு மன்னித்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். God bless you.